வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ரோஜாப்பூ சட்னி தான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் போதும், குயிக்காக செஞ்சிடலாம். இந்த செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும், அதுக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரோஜாப்பூ சட்னி அரைக்கிறதுக்கு சிகப்பு மிளகாவை நல்லா இது மாதிரி வெந்நீரில் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த மிளகா வந்து நான் ஒரு 7 நம்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா இது மாதிரி வெந்நீரில் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஊற வச்சுருக்கிற மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இப்போ 7 நம்பர் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து 1 மினிட் சட்னி, சீக்கிரமாக அரைக்கக்கூடிய ஈஸி ரெசிபி இது. இது வந்து நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா தாளிச்சிடலாம். இப்போது இந்த வெங்காய சட்னியை நல்லா இது மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து 1 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு லேசாக பொன்னிறமானால் போதும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எண்ணெயில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய சட்னியை இதில் சேர்த்துடலாம். இவ்வளோதாங்க, எவ்வளோ சீக்கிரம் அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா. 1 மினிட் சட்னிம்பாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய சட்னி தான் இது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ ரோஸா, அதுக்கு தான் ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இது சாதாரணமாக 2 இட்லி சாப்பிடும்போது கூட ஒரு இட்லி வச்சு சாப்பிட்லான்ற அளவுக்கு இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை வந்து 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காய்ச்சலோ இல்லை உடம்பு முடியாத இருந்தாலும் அவங்களுக்குலாம் வந்து வாய் கசப்பு இருக்கும், சரியாக சாப்பிட முடியாது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. நிறுத்திட்டு டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். அருமையான டேஸ்ட்டில் ரோஜாப்பூ சட்னி செஞ்சுருக்கோம். இது வந்து செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த சட்னி வந்து எல்லா வகையான இட்லிக்கும் எல்லா வகையான தோசை ரெசிபீஸ்க்குமே இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த சட்னியை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.